இப்போ கந்த சஷ்டி கவசம் எந்த இடங்கள்ல பாடப்படுதோ அந்த இடங்கள்ல முருகப்பெருமான் வந்து நிற்பாருங்கிறது ஐதீகம். நம்ம வீடுகள்லாம் தினந்தோறும் கந்த சஷ்டி கவசம் பாடுங்க. உங்க பக்கத்திலே முருகப்பெருமான் நிற்பார். உங்க கவலைகள் அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். நீங்க பாடும்பொழுது உங்க பக்கத்திலேயே நிற்பார் வந்து. அந்த முருகாங்கிற மந்திரத்திற்கு அவ்வளோ மகிமை. நீங்க எத்தனையோ மந்திரங்கள் சொல்லுங்க, அந்த முருகாங்கிற மந்திரம் சொல்றதுக்கு எந்த மந்திரம் ஈடாகாது. அந்த அளவு மகத்துவமான மந்திரம் இந்த நாமம் முருகாதான். முருகா முருகான்னு சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் விலகிரும், முன்னேற்றங்கள் வந்து சேரும். அதனால முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல்மாறல், கந்தர் அலங்காரம், இது மாதிரி எத்தனையோ பாடல்கள் பாடும் பொழுது எத்தனையோ பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள் யார் வீடுகளில் பாடப்படுதோ அந்த வீடுகளில் முருகப்பெருமான் கண்டிப்பா உள்ள இருப்பாரு. உங்களுடைய வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி விடுவாரு. உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவாரு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.